Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்தில் பல தவறுகள் சத்தமாக நடக்காது. சில தவறுகள் மௌனமாக நடக்கும். சில அநீதிகள் ஒருவர் செய்வதால் அல்ல, பலர் பேசாமல் இருப்பதால் நடக்கிறது. இன்று நாம் பேசப்போகும் மனிதன் ஒரு மகா யோதி, ஒரு மகா தியாகி, ஒரு மகா ஞானி. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வி, பீஷ்மரின் சைலன்ஸ் தர்மமா அல்லது தவறா? ஒரு மனிதன் தவறு செய்யவில்லை என்றால் மட்டும் போதுமா? அவன் பார்த்த தவறுகளை எதிர்க்காமலிருந்தால் அவனும் அந்த தவறுக்கு காரணமா? இந்த கேள்விக்கான பதில்தான் பீஷ்மர். கங்கை தேவியும் சாந்தனு ராஜாவும் ஒரு மகனை பெற்றார்கள், தேவவ்ரதன். சிறுவயதிலேயே அவன் கண்களில் வீரமும் இதயத்தில் தர்மமும். ஒருநாள் சாந்தனு ராஜா சத்தியவதி மீது காதல் கொள்கிறார். ஆனால் அவளுடைய தந்தை சொல்கிறார், என் மகனின் மகன்தான் அரசனாக வேண்டும். அந்த வார்த்தைகள் தேவவ்ரதனின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் முன்வந்து சொன்னான், நான் அரசனாக மாட்டேன், நான் திருமணம் செய்ய மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரி. இந்த உலகமே அதிர்ந்தது. அந்த விரதம்தான் பீஷ்ம விரதம். அன்று முதல் தேவவிரதன் இல்லை, பீஷ்மர். ஒரு விரதம் ஒரு மனிதனை உயர்த்தும், அதே விரதம் ஒரு மனிதனை கட்டிப்போடும். பீஷ்மர் விரதம் காத்தார், ஆனால் அவர் பார்க்க ஆரம்பித்தார் தர்மம் மெதுவாக சாய்வதை. விசித்திர வீரியன் இறந்தான், அரியணை காலி. பீஷ்மர் அரசனாகலாம், ஆனால் அவர் சொன்னார், என் விரதம் உடையாது. அந்த முடிவு ஒரு வம்சத்தின் எதிர்காலத்தை இருளில் தள்ளியது. துரியோதனன் சிறுவயதிலிருந்தே பொறாமை, கோபம், அகங்காரம். பீஷ்மர் பார்த்தார், எல்லாம் பார்த்தார், ஆனால் பேசவில்லை, தண்டிக்கவில்லை, திருத்தவில்லை. ஏன்? நான் எல்லை மீறக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் ஒரு அரக்கனை வளர்த்தது. சில நேரங்களில் சைலன்ஸ் என்பது நியூட்ராலிட்டி அல்ல, சைலன்ஸ் என்பது சப்போர்ட். சூதாட்டச் சபை. திரௌபதி இழுக்கப்படுகிறாள், அவள் அழுகிறாள், அவள் கேட்கிறாள், யுதிஷ்டிரன் தன்னை இழந்தபின் என்னை எப்படி பந்தயமாக வைத்தார்? அரங்கம் முழுக்க மௌனம். பீஷ்மர் இருக்கிறார். திரௌபதி பீஷ்மரை நோக்கிப் பார்க்கிறாள். பீஷ்மாகா, தர்மம் என்ன சொல்கிறது? பீஷ்மர் சொல்கிறார், தர்மம் மிகச் சிக்கலானது. அதற்குப் பிறகு மௌனம். அந்த மௌனம் ஒரு பெண்ணை காப்பாற்றவில்லை, அந்த மௌனம் ஒரு யுத்தத்தை உருவாக்கியது. பீஷ்மரின் மனம் கத்துகிறது, நான் தவறா? நான் பேச வேண்டுமா? என் விரதம் முக்கியமா அல்லது மனிதாபிமானமா? அவர் இரண்டு பக்கமாக கிழிக்கப்படுகிறார். விரதம் ஒரு பக்கம், தர்மம் ஒரு பக்கம். குருக்ஷேத்திரம், போர். பீஷ்மர் கௌரவர்கள் பக்கம், ஆனால் அவருடைய இதயம் பாண்டவர்கள் பக்கம். ஒவ்வொரு அம்பும் ஒரு கேள்வி. நான் முன்பே பேசியிருந்தால்? அம்புகள் படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணரை பார்க்கிறார். மெதுவாக சொல்கிறார், என் சைலன்ஸ் தான் என் பெரிய பாவம். கிருஷ்ணன் பதில் சொல்கிறார், விரதம் பெரியதுதான், ஆனால் அநீதியை பார்த்து மௌனமாக இருப்பது தர்மமல்ல. இன்று நம் சமூகம் பீஷ்மர்களால் நிரம்பியிருக்கிறது. ஒரு தவறு நடக்கிறது, நாம் பார்க்கிறோம், ஆனால் பேசவில்லை. அது பீஷ்மரின் சைலன்ஸ். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, நீங்கள் அநீதியை செய்யவில்லை என்றால் மட்டும் போதாது, அதை எதிர்க்கவும் வேண்டும். அடுத்த முறை நீங்கள் பேசாமல் இருக்க நினைக்கும்போது இந்த கேள்வியை கேளுங்கள், நான் தர்மத்தின் பக்கம் நிற்கிறேனா அல்லது பயத்தின் பக்கம் நிற்கிறேனா? ஏனெனில் சில நேரங்களில் சைலன்ஸ் தான் மிகப்பெரிய தவறு. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தால் லைக் செய்யுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.